இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் செலிபிரிட்டிஸோட நிறைய டிவோர்ஸ் கேசஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ டிவோர்ஸ் பண்ணுறது தப்பா இல்லை கரெக்டா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறது கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி மக்கள் அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறப்போ ஒரு சிலது, ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது, ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு, லவ் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு, மேரேஜுங்கிற வார்த்தை கேட்டாலே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே 100% பர்ஃபெக்ட்னு இல்லை 100% சேஃப்னு சொல்ல முடியாது. நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ ஆக்சிடெண்ட்டை பார்த்துருப்போம், இல்லை கேள்விப்பட்டிருப்போம். பைக்கு, காரு, ட்ரெயின், ஃப்ளைட்டு. அதுக்காக நம்ம அதிலலாம் போகாமல் இருக்கோமா, இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்குமா கேட்டால் கிடையாது. ஏன்? ஒரு நம்பிக்கை. நம்ம கரெக்டாக ஓட்டிடுவோம், இல்லை நமக்கு அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இங்கே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களும் இருக்காங்க, லவ் பண்ணி பிரிஞ்சவங்களும் இருக்காங்க, கல்யாணம் ஆகி சாகிற வரைக்கும் ஒன்றா இருக்கவங்களும் இருக்காங்க, அதே மேரேஜ் ஆகி 6 மாதத்தில் டிவோர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. இங்கே வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் வேறு, நம்மளை சுற்றி இருக்கிற சூழல்கள் வேறு, நம்மளை சுற்றி இருக்க வாழ்வியல் வேறு. இங்கே காமனாக ஒன்று சொல்லணும்னா பிறக்கிறதும் சாவறதும் மட்டும்தான் காமனாக சொல்ல முடியும். பிரச்சனைக்கு டிவோர்ஸ் ஒரு சொல்யூஷன் கிடையாது, பேசிக்கலாம், டிவோர்ஸ்லாம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நம்ம என்னதான் நம்மளோட கருத்தை சொன்னாலுமே, ஒரு 2 தனிப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் என்னதான் பேசி நாங்கள் ஒன்றா இருந்தாலுமே எங்களுக்கு அதில் கிடைக்கிற நிம்மதியை விட நாங்கள் 2 பேரும் பிரியறதுல தான் எங்களுக்கு அதிகமான நிம்மதி கிடைக்கிதுன்னு ஒரு 2 பேரோட விருப்பத்தோடு ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்போ அது தப்பு கிடையாது. இன்னைக்கு இவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு எனக்கு நடக்காதா அப்படின்னு கேட்டால், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இங்கே வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நம்ம ஒரு 10 பேரை நிற்க வச்சு ஒரு 10 பேர்கிட்ட ஒரு கருத்து கேட்குறோம். எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம டிவோர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு 10 பேர் ஒரு 10 கருத்து சொல்லுவாங்க. இப்போ 10ஆவதாக சொன்ன ஆளோட கருத்து 2ஆவதாக சொன்ன ஆளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாமா டிவோர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க தோணும். 7ஆவதாக சொன்ன ஆளோட கருத்து முதல்ல சொன்ன ஆளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா, இதோட வேற ஏதாவது பெட்டரா சொல்லுங்க அப்படிங்குமே சொல்ல தோணும். ஸோ ஒரு கருத்துக்குள்ளே இவ்வளவு வேறுபாடு இருக்கிறப்போ இங்க ஒரு மனுஷனோட பிரச்சனைக்குள்ள ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு, 2 சைடுல இருந்து 2 பேர் கேட்கறாங்க ஏன்பா அவனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு. அப்போ ஒருத்தருக்கு தோணுது, ஏன்பா இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டாப்பா டிவோர்ஸ் ஆகினேன், இதானப்பா எனக்கு டெய்லி நடந்துட்டு இருக்கு, நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம் அப்படின்னு தோணும். இன்னொருத்தருக்கு ஐயோ இது பெரிய பிரச்சனை தான், இது டிவோர்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு தோணும். இங்க கருத்துக்கே இவ்வளவு வேறுபாடு இருக்கிறப்போ ஒரு மனுஷனோட பிரச்சனைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஒருத்தனுக்கு பிரச்சனையா தெரியுது, இன்னொருத்தனுக்கு பிரச்சனையாவே இருக்காது. இன்னொருத்தனுக்கு பிரச்சனையா தெரியாத ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ அதனால நமக்கும் இதான் நடக்கும், நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ டிவோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, பேசலாம், டைம் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம், இந்த லாஸ்ட் 0.1% வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே இல்லை, நாங்கள் ஒன்றா இருக்கிறத விட பிரியறதுல தான் எங்களோட சந்தோஷமும் எங்களோட நிம்மதியும் இருக்குன்னு 2 பேரோட தனிப்பட்ட விருப்பத்தோட ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்போ அது தப்பு கிடையாது.